பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான ஆங்கிலேய நீதிபதி ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். யாருன்னா ஹெச்இ ஹோம்ஸ். அவர் கோரக்பூர் அமர்வு நீதிபதியாக இவர் பணியாற்றினப்ப சௌரி சௌரா நிகழ்வு நடந்திருக்கும். ஸோ அந்த சௌரி சௌரா நிகழ்வில் குற்றம் சாட்டப்பட்ட 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை விதித்தவர் யார் அப்படின்னா ஹெச்இ ஹோம்ஸ். அப்போ கொஸ்டினில் கேட்பாங்க, சௌரி சௌரா நிகழ்வை விசாரித்த நீதிபதி, ஆங்கிலேய நீதிபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஹெச்இ ஹோம்ஸு. இவர் கூடுதலாக வேற என்ன வழக்கு விசாரிச்சிருப்பார் அப்படின்னா 1924 கம்யூனிச வழக்கான கான்பூர் சதித்திட்ட வழக்கை இவர் விசாரிச்சிருப்பாரு. ஸோ கான்பூர் சதித்திட்ட வழக்கில் 13 பேர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கும். 8 பேர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கும். இதில் குலாம் ஹுசைன் அரபு தரப்பு சாட்சியாக மாறினதுனால அவரை விட்டுருவாங்க. இன்னொன்று சிங்காரவேலர், இவர் மோசமான உடல் நிலையில் இருக்கிறதுனால இவரையும் ஜாமீன் கொடுத்துருவாங்க, பிணையில் விட்டுருவாங்க. இதில் முக்கியமாக இந்த கான்பூர் சதித்திட்ட வழக்கில் பங்கெடுத்துக்கிட்டவங்க யார் அப்படின்னா எம்என் ராய், முசபர் அகமது, இவங்களாம் வருவாங்க. சரியா? அப்போ முக்கியமான கொஸ்டின் எது அப்படின்னா சௌரி சௌரா நிகழ்வில் விசாரித்த நீதிபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஹெச்இ ஹோம்ஸ். அவரே தான் பார்த்தீங்கன்னா கான்பூர் சதி திட்ட வழக்கு 1924 விசாரித்து தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த தகவல் எதில் இருக்குது அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரி புக்கில் 5th லெசன் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அப்படின்ற லெசனில் இருக்குது. நன்றி.